விஜய் அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். சகோதரர் சீமான் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவ்வளோ திட்டிங்கல்ல விஜயை, அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக உங்கள்கிட்ட நடந்துட்டார் பார்த்தீங்களா? இந்த பெருந்தன்மை ஏன் உங்கள்கிட்ட இல்லை? வாங்க காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே பேசணும்னு சொல்லி விஜய் கார் ஓட்ட சீமான் பக்கத்தில் உட்காந்து அது மணிக்கணக்காக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. திரும்ப அது என்னென்னா, நாம் எதை நோக்கி நம்முடைய கட்சிகளை செலுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. திடீர்னு ஆனால் அவருடைய முதல் எதிரி திமுக. அப்படிதான் அவர் இதுவரைக்கும் இருந்திருக்கு. இப்போ விஜய் வந்த பிறகு அவருடைய அந்த அம்புலாம் இந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் தான் போயிட்டு. பிரசாந்த் கிஷோரை போய் அவர் மீட் பண்ணாரு. அவர் ஒரு பெரிய தொகையை கேட்டார். இன்னொன்று அவர் ஏற்கனவே யாருக்கு சாதகமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு அவர் இங்கே விஜய்கிட்ட வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் பிரசாந்த் கிஷோர் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாம் அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்கணும்னு வரும்பொழுது இவர் சிக்கிறார். பின்னாடி இருக்கிற விஷயங்கள், ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தது, யாரோட இன்புட்ஸ் இருக்குது, இங்கே பல பேரை சொல்கிறாங்க. நந்தன் இயக்குனர் இரா சரவணன் அவர் நிறுவனத்தில் நிருபராக இருந்தவர், அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த லண்டன் முதலீடு, இப்போ அங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது அந்த மாநாடு நடக்கும்போது கூட அவங்க வரல. விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவர் சிஎம் ஆயிடணும்னு பார்க்குறாங்க. அதற்காக அவங்களோட இன்புட்ஸும் ஹெல்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி எக்கனாமிக்கல் வைஸ் அப்படிங்கிறது. அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அந்தணன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் ரொம்ப விஜய் அவர்களை ஃபஸ்ட்டு ஆதரித்து பேசியிருந்தார், தம்பின்னு சொல்லிட்டு. திரும்ப பார்த்தா இப்போது அதுக்கப்புறம் விஜயோட மாநாட்டுக்கு அப்புறம் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசியிருந்தார். பட் விஜய் அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். சகோதரர் சீமான் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த விஷயம் என்ன விஜய் சொல்ல வராரு, அதில் உங்களோட வியூவில் இருந்து இல்லை, அது ஒரு சம்பிரதாயமான பிறந்தநாள் வாழ்த்தை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் உள்ளன்போடு இந்த வாழ்த்தை சொல்லியிருந்தாருன்னா அண்ணன் சீமான்னு சொல்லியிருப்பார். சகோதரருங்கிற வார்த்தை ரொம்ப ஃபார்மலான ஒரு வார்த்தை. அது அட்மின் கூட பண்ணியிருக்கலாம். அட்மிட்டை சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தானே ஒரு ட்வீட் போடுவதுங்கிறது வேற. அது 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 அந்த வார்த்தைகளை பார்க்கும்போதே தெரியும் அவர் எவ்வளவு அன்போடு அதை செஞ்சுருக்கிறாருன்னு. பட் இதில் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஃபார்முலாக. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்னை இவ்வளோ திட்டுனீங்கல்ல, நான் உங்களை எப்படி ஒரு வாழ்த்தில் அடித்து காலி பண்ணோம் பாருங்கள். இப்போ என்ன பரவலாக பேசுகிறாங்க, நீங்கள் அவ்வளோ திட்டினீங்கல்ல விஜயை, அவர் எவ்வளோ பெருந்தன்மையாக உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டார் பார்த்தீங்களா? இந்த பெருந்தன்மை ஏன் உங்கள்கிட்ட இல்லைன்னு திருப்பி சீமானை நோக்கி கேள்விகள் வர ஆரம்பிச்சு. மேன்மக்களே அப்படின்ற அதைத்தான் அவர் விரும்பி இருக்கிறார். இந்த ட்விட்டின் மூலம் அவர் சொல்ல வந்தது இதுதான், நான் இப்படி தான், அவர் அப்படி தான் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர. ஒரு பக்கம் ஒரு சம்பிரதாய முறைப்படி, ஒரு பக்கம் ஒரு மாண்பு, அரசியல் மாண்பு அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் ஒரு ஜென்ரலாக வைக்கப்பட்டாலும் கூட இதில் இன்னொரு உள்நோக்கம் இருக்குமோ, நீங்கள் சொன்னது போல் வேறு மாதிரியான நற்பெயர்களை சம்பாரிச்சுக்கணுன்ற நோக்கம் தான் இருக்கோ அப்படிங்கிற பார்வை எது கிரியேட் பண்ணுதுன்னா, இன்னொரு பாயிண்ட்டு, கமல்ஹாசன் அவர்களுக்கும் பிறந்தநாள் வந்துச்சு. அவரு சினிமாவிலையும் சீனியர் அண்ட் அரசியல்லையும் கூட ஒரு சீனியர். பட் அவருக்கு எந்த ஒரு வாழ்த்தும் தெரிவிக்கலையே விஜய் அவர்கள் அப்படின்னு இப்போ அதுவும் ஒரு பக்கம் கேள்வியா போய் கட்டாயமா தெரிவிச்சிருக்கோம். கமலோ ரஜினியோ தூண்டாமல் நீங்க சினிமாவில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அரசியலெல்லாம் விட்டுருங்க. கமல் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் திமுகவோட இணக்கமாக இருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை விட ஒரு சீனியர் தானே இந்த இண்டஸ்ட்ரியில், இன்னமும் உங்களோடு பயணிக்கிற ஒரு சீனியர். உங்களுக்கு இணையான படம் இன்றைக்கி அவர் உருவாக்கியிருக்கிறார். தக்லைஃபுங்கிற படத்துக்கு ரசிகர் மத்தியில் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட சக போட்டியாளர்கள் கூட அவரை சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிற ஒரு கமலஹாசனுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்காமல் போவதுங்கிறது, சினிமாவில் இருந்து நீங்கள் அதை செஞ்சுருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய
அழுத்தமான நம்பிக்கை. அதை அவர் செஞ்சிருக்க கூடாது. இந்த வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்ததுக்கு அவர் திமுக கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குமோ? அப்படி பார்த்தாலும் திருமாவளவனுக்கு விஷ் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். அவர் அதை தாண்டி கமலுக்கும் அவருக்கும் பர்சனலாக என்னன்னு நமக்கு புரியல. ஒருவேளை இவர் வந்து மாநாடு நடத்தும் போதோ அல்லது கட்சி துவங்கும் போதோ அவர் தன்னை வாழ்த்தாமல் விட்டுட்டாரு, அப்புறம் நாம் எதுக்கு அவர் சொல்லணும்னு கூட நினச்சிருக்கலாம். இந்த பரஸ்பர பிரச்சனை ஒன்று இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கூட இருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கமலஹாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவது தான் கண்ணியமாக இருந்திருக்கும். நான் திரும்ப அந்த சீமானுக்கு விஷ் பண்ணதில் வரேன். இப்போது அந்த விஷயத்தில் இப்போது சீமானனுடைய கோபம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இந்த விஷ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்டதுக்கு சீமானோட கோபம் காரணம். அப்போது சீமான் அவர்களுடைய கோபத்துக்கு காரணம் அப்படிங்கிறது பின்னணியில் அவர் வந்து விஜய் அவர்கள் ஏதோ ஏமாற்றிட்டாரு, இல்லை ஒரு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றிருக்கிறார், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூஸ் மூலமாக பார்க்க முடிஞ்சுது, தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. எந்த அளவிற்கு அந்த நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இல்லைங்க, ஆக்சுவலாக விஜய் வந்து அரசியலில் அனுபவம் இல்லாதவர். அப்போ அவர் நிறைய அனுபவசாலிகளோடு இந்த அரசியல் குறித்து விவாதிக்கிறாரு. இப்போ பல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு, யூடியூபர்ஸை சந்திக்கிறாரு. அப்படி வந்து சீமானை சந்திக்கல. சீமானை கிட்டத்தட்ட தன்னுடைய அரசியல் ஆசானாவே நினைச்சு அவர் சந்திக்கிறார். பல முறை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 முறை 2 பேரும் சந்தித்ததெல்லாம் தகவல் இருக்கு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு 15 முறை சந்தித்து, ஆனால் இந்த 15 முறை சந்தித்ததாகலாம் அந்த கவுண்ட் ரிலேட்டடாக இருக்கிற தகவல்கள்லாம் வெளியில் பெருசாக தெரிய வரல. ஆமாம், தெரிய வர சீக்ரெட் சந்திப்புகளாக தான் இருக்கு. ஆமாம், அது மேக்ஸிமம் சீக்ரெட் சந்திப்புகளாக தான் இருந்துச்சு. இன்னொன்று அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கங்கிறது 3வது மனிதருக்கு கூட தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. காரில் போகிறது என்ன, இப்போ வீட்டில் பேசுனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒட்டு கேட்கும் கருவிகள் இருக்கக்கூடும், அல்லது வந்து வெளியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே யாராவது இருந்து அதை ஒட்டு கேட்டிருக்கலாம். ஸோ அதனால் ஃபோன்லேயும் பேச முடியாது, வாங்க காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே பேசுவோம்னு சொல்லி விஜய் கார் ஓட்ட சீமான் பக்கத்தில் உட்காந்து அது மணிக்கணக்காக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. திரும்ப அது வந்து என்னென்னா, சீமான் வந்து என்னை விட்டுருங்க, நான் என் காரில் போயிடுறேன்னு சொல்கிறாரு எங்கள் விஜய் வீட்டுக்கு வந்துட்டு. இல்லை உங்கள் வீட்டுக்கு நானே கொண்டு வந்து விட்றேன்னு விஜயை கொண்டு வந்து அவர் வீட்டில் விடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்போடு அவங்க வந்து அந்த கருத்துக்களெல்லாம் பரிமாறிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை சீமான் வந்து அவருக்கு சொல்கிறார். அரசியலில் இது நடக்கும், அதனால இன்னும் சொல்ல போனால் ஒரு பாம்பு கதை ஒன்று சொன்னார் பாருங்க, இந்த விஷயத்தையே சீமான் தான் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு. அரசியலுங்கிறது ஒரு பாம்பு, ஒரு குழந்தைக்கு முன்னாடி படம் எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது அப்படின்லாம் அவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. அதை தான் கரெக்டாக கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு. அப்போ இவ்வளவும் சீமான்ட்டேருந்து சீமான் அவர்களால் அதை கிளைம் பண்ணிக்க கூட முடியாது. ஆமாம், அது மீம் ஆகிடும் கடைசியில். அது ஒரு பக்கம். பட் இன்னொன்று அது அவ்வளோ பெரிய கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண கதைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஆக்சுவலி கதையாக இல்லாமல் அது ஒரு இன்புட் தானே, அவரோட ஸ்பீச்சுக்கு ஒரு இன்புட் தானே, அது கோணத்தில் சொல்கிறேன். அது கரெக்டு. இப்போ என்னென்னா இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. நாம் எதை நோக்கி நம்முடைய கட்சிகளை செலுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் 2 பேரும் பேசியிருக்காங்க. திடீர்னு வந்து அவர் அந்த ஸ்டேஜில் சீமானையே கிண்டல் பண்ணும்பொழுது அவர் டென்ஷன் ஆகிறார். என்னடா அது, நம்ம இவ்வளோ தூரம் சொன்னோம், நம்மகிட்டேருந்தே இன்புட் வாங்கிட்டு நம்மளே போட்டு பார்த்துட்டாரேங்கிற கோபம் தான் அது. எப்போவுமே வந்து சீமானை பொறுத்தளவுக்கு ஒரு மீது கடுமையாக கோபப்படுவார். அடுத்த சில நாட்களில் அந்த கோபம் மறைஞ்சிடும். நீங்கள் பார்த்துருக்கலாம், அவரை மிக மிக தரக்குறைவாக பேசின யூடியூபர்ஸுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் தான் முதல்ல குரல் கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சிறைக்கு போன அந்த யூடியூபரை அவர் சிறையில் இருக்கிற நாத்தாக்க தொண்டர்களை வச்சு உள்ள கவனமாக பார்த்துங்க அவரெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த தன் மீது வைக்கப்படுகிற வன்மத்தை எல்லாம் மறந்துட்டு ஒருத்தர் அணுகிற சீமான் இன்னைக்கு ஏன் விஜய் மீது இவ்வளவு வன்மத்தோடு இருக்காருங்கிறது தான் நம்முடைய அதிர்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் கோவப்பட்டது நியாயம். நான் உனக்கு இவ்வளோ பண்ணேன், என்ன நீ ஏமாத்திட்டியே, என் நம்பிக்கையை பொய்யாக்கிட்டேங்கிற கோபம் அவருக்கு வந்திருக்கு. அவரோட நம்பிக்கை கூட்டணி ரிலேட்டடாக இருந்துச்சு, வேற யாரோடய ஒரு கூட்டணி வைக்க முடியாது. இல்லை, சித்தாந்தப்படியே அவர் வந்து அதிமுகவோடையும் திமுகவோடையும் கூட்டணி போக முடியாது. ஏன்னா திராவிட கட்சிகள், இவர் திராவிடத்திற்கு எதிரானவர். அப்போ வேறு யாரோட போக முடியும்னா விடுதலை சிறுத்தைகளோட போக முடியும், பாமகவோட போக முடியும். ஸோ அவர்களோட அவர் வந்து கூட்டணிக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம், அது தெரியாது. ஆனால் அவர் ரொம்ப நம்பினது விஜயத்தான். நம்ம தம்பி, நாம் பார்த்து வளர்ந்த பையன், நாம் பலமுறை குரல் கொடுத்துருக்குறோம், அவருக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நம்ம முன்னாடி நின்று இருக்கோம், அப்போ நம்மளோட தான் அவர் ட்ராவல் பண்ணுவார்னு இவர் நினைக்கிறார். அந்த நம்பிக்கையை ஒரு குலைக்கும் பொழுது ஒரு கோபம் வருது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அவர் ஏமாற்றிட்டாரு, கோவப்பட்டீங்க, அது அன்னத்தையோட முடிஞ்சிருச்சு.
அதற்கப்புறமும் அந்த கோபம் இன்றளவும் தொடர்வது தான் நமக்கு என்ன காரணம், ஏன் இப்படி வந்து அதை தொடர்றீங்க? ஏன்னா அந்த சுபாவம் கிடையாது அவருக்கு. நீங்கள் நல்லா சீமானை கவனிச்சிங்கன்னா தெரியும், நேற்று தன்னை விமர்சித்தவர்களை கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மறுநாள் போய் நிற்பார். அதுதான் அவருடைய இயல்பான குணம். அப்போ ஏன் விஜய்கிட்ட மட்டும் நீங்கள் மாறுபட்டு நடக்கிறீங்க, என்ன காரணம்ங்கிறது தான் பல பேருக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் போகும்போது அடம்புவங்க தம்பி அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க. அப்படிதான் எப்போவுமே எல்லார்ட்டையும் நடந்திருக்காரு. ஆமாம். ஆனால் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம், அப்போது அந்த இடத்துல வந்து அந்த வெளியில் வர்ற வார்த்தைகள் எல்லாம் சீமான் அவர்களுடைய வார்த்தையா இல்லை பின்னணியில் வேற யாரோட வார்த்தை தெரியாது. அரசியல் தானே. அரசியலில் வந்து ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னொரு எதிரி கூட வந்து கூட்டு சேரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, ஏன்னா நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பார்க்குறேங்க சார். ஏன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கருத்து தெரிவிக்கும் போது கருத்து தெரிவிக்காதவர்கள் திமுக யாரும் பெருசாக கருத்துலாம் தெரிவிக்காதீங்கன்னு முதல்வர் அவர்களை அறிவுறுத்தியதாகவும் தகவல்கள்லாம் வெளில வந்துச்சு. ஆனால் இங்கே நீங்கள் சொன்னது போல் எப்போவுமே பேசிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து விட்டுறவர் சீமான், ஆனால் தொடர்ந்து அடிக்கிறாரு. அப்போது இவர்கள் பேசாத வார்த்தைகளை இவர் பேசுகிறாரா? நான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. பல பேர்கிட்ட நம்ம பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்க, சீமானுடைய சுபாவம் அது கிடையாதுங்க, அவர் கோவப்படுவார், அடுத்த நிமிஷம் மறந்துட்டு போயிடுவார். ஆனால் விஜயை தொடர்ந்து அடிப்பேன்னே பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ அவர் மட்டும் இல்லை, அவருடைய அடுத்த கட்ட தளபதிகள் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே விஜயை உண்டு இல்லைன்னு தானே பார்க்குறாங்க. அப்போது ஏதோ ஒரு குழுவோடு இவங்க செயல்படுற மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னணி என்னவா இருக்குங்கிற சந்தேக கைமாறுகள்லாம் இருக்குமோ? அப்போ இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை, அவருடைய அரசியல் எதிரி திமுக தான் முக்கியம். அதிமுக கூட ரெண்டாவது, அவர் சித்தப்பான்ட்டு போயிடுறாரு. ஆனால் அவருடைய முதல் எதிரி வந்து திமுக தான். ஸோ அப்படி தான் அவர் வந்து இதுவரைக்கும் இருந்திருக்கிறார். இப்போ விஜய் வந்த பிறகு அவருடைய அந்த அம்புலாம் இந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு, விஜயை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அது சமமாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு பக்கம் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் விஜயையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுங்கள், அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. டோட்டலாக இந்த பக்கத்தை மறந்துட்டார் அவர், இங்கே வந்துட்டார், ஃபுல்லாக அடிச்சு விஜயை காலி பண்ணிடணும்னு இறங்குறாரு. அப்போ அதனுடைய பின்னணி இல்லை, அது லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக பேசுகிறாரா? அப்படி சீமானுக்கு என்னங்க லைம் லைட்? அவர் இதுக்கு பிறகா வந்து வளர்ந்து மீடியாக்களில் வரணும். அவர் என்ன பேசினாலும் மீடியாவில் வருது, அவர் பேசுவதெல்லாம் மீடியாவில் வருகிற அளவுக்கு தான் அவர் பேசுகிறார். அவ்வளவு ஸ்ட்ராங்கான கொந்தளிப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவர் மைக்கை பிடிச்சாருன்னா அது வந்து ஒரு பெரிய ரசனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சியினருக்கு மட்டுமல்ல, அந்த காணொலியை கேட்குற எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன லைம் லைட் தேவைப்படுது? ஓகே, ஸோ இது சீமான் நாம் தமிழர் வெர்சஸ் தாவேக்கா சார்ந்த விஷயங்கள் சார். இன்னொரு பக்கம் நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் இந்த மிஷினரிஸ், பின்னாடி மிஷினரிஸ் இருக்கிறாங்கன்ற அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள். ஏன்னா இதற்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டை ஆதாரமாக வைக்கிறாங்கன்னா, இப்போது ஒரு அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள், அதாவது வேர்ல்டு வைடாகவே நம்மளுடைய கரங்கள் இருக்கணும்னு நினைக்கிற அந்த வல்லாதிக்க சக்தின்றது தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் வந்து சிஎம்மாக இருக்கணும். அப்படியே எக்ஸாம்பிள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய அவரோட ஆட்சிக்கு அப்புறம் நிறைய சர்ச்சஸ் இந்த இதெல்லாமே வந்து அதிகமாகிருச்சு, மிஷினரிஸ் அதிகமாகிருச்சுன்னா அது ஒரு விஷயமும் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே வைக்கிறாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால அவர் சிஎம் ஆயிடணும்னு பார்க்குறாங்க. அதற்காக அவங்களோட இன்புட்ஸும் ஹெல்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி எக்கனாமிக்கல் வைஸ் அப்படிங்கிறது. அந்த கோணத்தில் இருக்கிற கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அதை நம்ம நம்பவும் முடியல. இன்னொன்று என்னென்னா, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு வருகிற பணம், வெளிநாட்டிலிருந்து வருகிற பணம், அந்த வழி எல்லாமே முற்றிலும் அடைக்கப்பட்டுடுச்சு. நீங்கள் பல மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோடி மீது பெரும் கோபத்தோடு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்த வரவை எல்லாமே அவர் நிறுத்திட்டார் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கிறதுனா முன்ன மாதிரிலாம் ஈஸி கிடையாது. இன்றைக்கி 1000 நடைமுறைகள் இருக்குது, அதை தாண்டி தான் நீங்கள் ஒன்று வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அங்கேருந்து 1000 கோடி வந்துருச்சு, 2000 கோடி வந்துருச்சுங்கிறதெல்லாம் கேட்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. இன்னொன்று, விஜயை பொறுத்தளவுக்கு அவர் வந்து கிறிஸ்தவர்னு எப்போ சொன்னார்? இதுக்கு முன்னாடி தன்னை கிறிஸ்தவராக என்னைக்காவது அவர் வந்து முன்னிறுத்திருக்கிறாரா? கிடையாது. ஹச்ராஜா ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். என்னென்னா கோபத்தோடு அது வச்சது. நீ என்ன ஜோசப் விஜய்னு சொல்கிறது, நானே என்ன சொல்லிக்கிறேன், ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் லெட்டர் பேடில் ஜோசப் விஜய்னு போட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய லெட்டர் பேடில் விஜய்னு தானே இருந்தார். அவர் சினிமாவில் நடிக்க வந்த பிறகு அவரை நாம் பார்த்தது கிறிஸ்தவராக கிடையாது. நம்ம வந்து ரொம்ப எல்லாருக்கும் பொதுவான ஒருவராக தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம். அவங்க அப்பா கூட வந்து ரஜினியை தான் தன்னுடைய குருநாதர்னு சொல்கிறார்.
என்னுடைய அரசியல், என்னுடைய ஆன்மீக குருநாதர் வந்து ரஜினி சார் என்கிட்ட சொன்னார். அவர் நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சார் நீங்கள் ரஜினி சார் காலில் போய் பொத்துன்னு விழுந்துட்டீங்க, விஜய் ரசிகர்கள் பல பேர் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்களேன்னு நான் அப்போ கேட்டேன். அப்போ சொன்னார், சார் நான் அவர் காலில் விழுந்தது வந்து வயதின் காரணமாக கிடையாது, நீங்கள் அப்படி பார்க்காதீங்க, நான் வந்து என்னுடைய ஆன்மீக குருவாக அவரை பார்க்குறேன், எனக்கு பல விஷயங்கள்ல ஆன்மீகத்தில் வந்து ஒரு கண்ணை திறந்தவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிரிவலம் போயிட்டு இருக்காரு அவங்க அப்பா. திருவண்ணாமலையில் தொடர்ந்து கிரிவலம் போயிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா. ஸோ அப்படி இந்து மத கடவுள்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையை வைக்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் அவர் வந்து கிறிஸ்தவ மிஷினரி இறக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக அவருடைய பிரமுகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபியினுடைய சி டீம் இவருன்னு சொல்கிறாங்க. அப்போ எது உண்மை? ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். சபாநாயகர் கூட சொல்லியிருந்தார். சொல்லியிருக்காருல்ல. அப்போ எது உண்மை? அதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். ஆனால் அந்த தகவல்களில் இன்னொரு விஷயமாக இருந்தது, இப்போது அந்த லண்டன் முதலீடு, இப்போது அங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மனைவி அங்கே இருக்கிறாங்க, அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போது அந்த மாநாடு நடக்கும்போது கூட அவங்க வரல, இதெல்லாமே வந்து அப்பவும் லண்டனில் தான் இருந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற நிறைய தகவல்கள். வேடிக்கைங்க உள்ளபடியே இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, விஜயும் அவருடைய மனைவியும் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்போ பேசிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. அதுவே ஒரு பிம்பமோ? ஒரு பிம்பமும் கிடையாது. அவங்க சென்னையில் வேற ஒரு இடத்துல இருக்காங்க, அவரு வேற ஒரு இடத்துல இருக்காரு. இதுதான் வந்து நீண்ட காலமாக இங்கே இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. பிள்ளைகள் கூட அவங்க அப்பாட்ட பேசுறது இல்லைங்கிற அளவுக்கு சூழல் இருக்குது. இன்னும் ரொம்ப ஆத்தண்டிக்காக சொல்லணும்னா, ஒரு முறை அவர் படப்பிடிப்பு முடிந்ததும், அவர் படம் நடித்து முடிச்சிட்டாருன்னா நேரடியாக லண்டன் போயிடுவார். போயிட்டு குடும்பத்தோட சில நாட்கள் அங்கே செலவிட்டுட்டு தான் சென்னைக்கு வருவார். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆன பிறகு கிட்டத்தட்ட 3 வருஷம் லண்டனுக்கே போகலை. ஸோ அப்படி தான் சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து லண்டன்லேருந்து மணி லாண்டரிங் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே வேடிக்கையாக இருக்குது. ஆமாம். இன்னொன்று, இந்த யூடியூபர் சொல்கிறாரு, அவங்க மாமா வந்து லயோலா காலேஜில் இருந்தார், பயங்கரமாக சீட்டிங் பண்ணார் அப்படின்னு. அவங்க மாமாவுக்கும் விஜய்க்குமே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதில்ல. சேவியர் பிரிட்டோவும் விஜயும் பேசுறதில்ல. சேவியர் பிரிட்டோ சமீப காலமாக எல்லா இடங்கள்லையும் விஜயை வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு திட்டிகிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா, நான் அவன் ஆரம்ப காலத்தில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணேன், அவன் படங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொன்று, மாஸ்டர் படத்துக்கு டேட்டு வாங்கினதே அவர் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு பிறகு தான் அவர்கிட்ட வாங்கினார். அதையும் அன்றைக்கி மார்க்கெட்டில் எனக்கு 70 கோடி ரூபா சம்பளம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் நடிக்கிறேன்னு 70 கோடியை வாங்கிட்டு தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார் விஜய். அதுக்கப்புறம் லலித் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி விஜய்க்கு 100 கோடி சம்பளம் தர்றாரு. அந்த அக்ரிமெண்ட்டே அவர் மாற்றுறாரு. லலித் வந்து சேவியர் பிரிட்டோவுக்கும் விஜய்க்குமான அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை சேவியர் பிரிட்டோவை கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டையே விஜய்க்கும் லலித்துக்குமான அக்ரிமெண்ட்டாக மாற்றுறாரு. அது எல்லாமே எங்கள்கிட்ட காமிச்சார். அப்போது நாங்கள் மாஸ்டர் படம் துவங்கும் பொழுது சேவியர் பிரிட்டோ அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்னு நாங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் நான் தான் சார் ப்ரொடியூசர்னு எல்லா இதையும் எடுத்து எங்கள்கிட்ட அவர் காமிச்சிருக்கிறார். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க மாமா அவர் தான் வந்து பேக்கிங்கில் இருந்து பணத்தை ரெடி பண்ணி இந்த கட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. பட் ஏதோ அவங்க சொல்கிறாங்க, அதில் நமக்கு உண்மை இருப்பதாக நமக்கு தெரியல. அவருடைய அந்த மாமாக்கள், லயோலா காலேஜ், இப்போது விஜய் அவருடைய கட்சி, இப்படி இந்த சொன்ன இப்போ நீங்கள் சொன்ன இதை வந்து கட்சியோட கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம அதுக்குள்ளே வரோம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு வாதமாக அதை முன் வைக்கிறோம். சேவியர் பிரிட்டோ அங்கே சம்பாரிச்சாரு, இங்கே சம்பாரிச்சாரு, அவர் கெட்டவர் அப்படின்னா அது தனி சப்ஜெக்ட். அதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க, இவர் அவரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து மாமான்னா அவர் பரவசப்படுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இல்லை. அவ்வளோ பெரிய வார் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கனெக்ட் பண்ணப்பட்ட பாயிண்ட்டுகள், இதன் மூலமாக சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்கிற வகையில், இப்போது இன்றைக்கி வந்திருக்கிற காலில் நான் கேள்விப்பட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச இல்லை பேசப்படுற ஒரு தகவல் என்னென்னா, இப்போ அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக அந்த என்ன யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து லயோலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அவங்க கீழே ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க, ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்க.
இப்போ அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் விஜய். 2026 எலெக்ஷனுக்கான வியூகங்கள் எப்படி வகுக்கலாம் அப்படிங்கறத பத்தின பேச்சுவார்த்தை. ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் அவர் கூட இருக்காரு. அவரு கிறிஸ்தவர். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னா திடீர்னு ஏதோ ஒரு மத போதகரை கூப்பிட்டு வந்து எனக்கு நீ ஆதரவாயிருன்னா விஜய் கூப்பிட்டு இல்லை. அவருக்கு ஏற்கனவே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இங்கே இருக்கு. என்னன்னா அன்புமணிக்கு அவர் வந்து அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி கட்சிக்கு ஒரு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. கர்நாடகாவில் சித்தராமையாவுக்கு அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கிறாரு. அவரை தான் கூட்டு வந்து விஜய் வச்சிருக்கிறாரு. அவர் கிறிஸ்தவருங்கிறதையா கூட்டு வந்து வச்சிடல. பிரசாந்த் கிஷோரை போய் அவர் மீட் பண்ணாரு. அவர் ஒரு பெரிய தொகையை கேட்டார். இன்னொன்று அவர் வந்து ஏற்கனவே யாருக்கு சாதகமாக இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு அவர் இங்கே விஜய்கிட்ட வர முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் பிரசாந்த் கிஷோர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், நாம் அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்கணும்னு வரும்பொழுது இவர் வந்து சிக்கிறார். ஜான் ஆரோக்கியசாமி அவரோட ட்ராவல் பண்ணுறாரு. இதில் எங்கே இந்த கிறிஸ்தவம் வந்துச்சு, லயலா காலேஜ் வந்துச்சு, புரியவே இல்லையே. ஓகே, இல்லை நம்ம வந்து ஏதோ விஜய் கட்சி ஆள் மாதிரி உட்காந்து இங்கே பேசுகிறோம்னு யாரும் நினச்சிடக்கூடாது. நம்ம விஜய் கட்சி ஆளும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இருக்கிற எனக்கு தெரிந்த உண்மையை நான் சொல்கிறேன். இது பொய்யா கூட இருக்கலாம், எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டது நான் சொல்கிறேன். இதில் இது அவங்க காட்டுற ஆதாரங்கள் எல்லாமே இதில் சம்மந்தப்படணும். அவன் கெட்டவன், அவன் வந்து திருடிவிட்டான், அவன் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னா அதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? விஜய் வேறு, அவங்க வேறு தானே. எந்த வகையில் சம்மந்தப்படும் தான் நான் கேட்குறேன். ஓகே, விஜய் அவர்களோட இந்த அரசியல் பயணத்தில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அவருடைய ஸ்பீச். சீமான் கூட அதை சொல்கிறார், ஒன்று கொள்கையை மாற்று, இல்லை எழுதி கொடுத்தவனை மாற்று அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் பின்னாடி இருக்கிற விஷயங்கள், ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தது, யாரோட இன்புட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், அதில் கூட சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. எந்த பாயிண்டின் அடிப்படையில், எந்த தகவலின் அடிப்படையில் அந்த தகவல்களையும் அதற்கான ஒரு முக்கிய பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல. இல்லைங்க, இப்போ ஸ்கிரிப்ட் யார் வேணாலும் எழுதட்டும், விஜயினுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை அவர் படிச்சுருவாரா? கண்டிப்பாக மாட்டார். ஒரு ஸ்கிரிப்ட்னா அதில் அந்த டவுட் வந்துன்னா கேட்பார்ல, இது என்ன அது என்ன. அவருக்கு அரசியல் அறிவே இல்லாமல் இருக்கட்டும், ஒரு இதை எழுதி கொண்டு வந்து கொடுத்தா அதை அப்படியே மேடையில் ஏறி படிச்சிடணுங்கிற ஒரு மனுஷன் எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும்? ஒரு குறைந்தபட்ச அறிவுன்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ அவர் அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டு தான், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே படிக்கிறார். அது அவருடைய கருத்து தான். ஒருவேளை என்னுடைய தாட்ஸ் இது தாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு உரையை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். எழுதி கொடுத்து அவர் படித்தாருங்கிறத விட அவர் சொன்னதே அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ ஒன்று, பட் அது ரைமிங்காக ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இங்கே பல பேரை சொல்கிறாங்க. நந்தன் இயக்குனர் இரா சரவணன், அவர் வந்து ஜூனியர் உடனில் நிருபராக இருந்தவர், அவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்னும் சில பேரை இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 30 இளைஞர்கள் அந்த ஜான் ஆரோக்கியசாமி கீழே இருக்காங்க. இவங்க உட்காந்து ஒரு இதை ரெடி பண்ணுறாங்க. இப்போ அவர் சொன்ன கருத்தை உள்வாங்கிட்டு இவங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து எல்லாமா சேர்ந்து கலந்து தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டது. பர்டிகுலராக இவர் எழுதினாருன்னு சொல்ல முடியல. அப்படி தான் இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.